உதயநிதி சாரது ரிஷபங்க. அதில் வந்து எந்த இதுவும் இல்லை. அவங்களுடைய தாத்தாவுடைய ஜாதகம் நிறைய வாட்டி பார்த்துட்டு இருக்கிறதுல இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்திகள் அவருக்கு பலமாக இருக்குது. அவருடைய அமைப்பு வந்து அவருடைய தந்தையாருக்கு மிகப்பெரிய பலத்தை, அதான் சிம்மம் வந்து வெற்றி ஏற்படுவதுக்கு யாராவது தேவைப்படும். அதனால தான் இந்த சனி 8ஆம் இடத்துல இருந்து அவங்களுக்கு யார் மூலியமாவது விபரீதம் வரும். அது அவருக்கு புள்ள மூலியமாக வரும். அதே சமயம் கூட இருக்கவங்கனால அவருக்கு கேஸு கீஸ் எல்லாம் கண்டிப்பாக வரும் உதயநிதி சாருக்கு. ஏன்னா அந்த நாளில் இருக்கக்கூடிய கேது கூட இருக்கவங்கனால தொந்தரவு கொடுக்கும். அதில் கொஞ்சம் அவர் கவனமாக இருக்கணும். பயணங்களில் கவனமாக இருக்கணும். ஃபோனில் பேசுகிறச்ச கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு நினைப்பேன். ஆனால் இப்போ இந்த வருஷத்தில் அதிகமான டாப் மோஸ்ட் ராசியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிஷபம் தான் வரும். அதுக்கப்புறமா அதே போல் சுக்கிரனுடைய நட்சத்திரமாக இருக்குது, சுக்கிரனுடைய ராசியாக இருக்கக்கூடிய துலாம் வரும். அப்போ ரிஷப ராசிக்காரரான உதயநிதி சாருக்கு வந்து இப்போதைக்கு எட்ஜில் அவர் தான் நிற்கிறார். இன்னும் வந்து இப்போ குரு அதிசாரத்தில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். குரு அதிசாரத்தில் வந்து எல்லாமே பேசியிருந்தாலும் ஜனவரி 6ஆம் தேதிக்கு மேலே நிறைய மாற்றங்கள் அரசியலெல்லாம் வரும். அந்த மாற்றங்கள்லாம் அவர் எப்படி கையாளுறாரு, எல்லாத்தையும் வச்சு கரெக்டாக எப்படி கொண்டு போகிறாருன்றத நீங்கள் தை மாதம் வந்து சூரியன் வந்து மகரத்தில் இருக்கும். அந்த தை மாதம் வந்து February 14 லவ்வர்ஸ் டே அன்னைக்கு ஜோதிடர்களை வச்சிங்கன்னா, ஜோதிடர்கள் சொல்ல வேணாம், ஆங்கரான உங்களுக்கே தெரியும் யார் தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பாங்கன்னு தெரியறது வந்துடும். ஆனால் இப்போதைக்கு எட்ஜு வந்து உதயநிதி சாருக்கு இருக்குது. அது எந்த வகையில் அவர் பயன்படுத்திக்கிறாருன்றதை அவங்களுடைய தந்தையாரும் தமிழக முதல்வரும் எப்படி பயன்படுத்திக்கிறாருன்றதை பார்க்கணும். ஆனால் அதுக்கு பெரிய பலம் விஜய் சாரால் அவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா விஜய் சாருடைய சக்ஸஸ் வந்து நிறைய பேர் நினைக்கலாம் திமுக ஓட்டை அவர் வாங்குவார், இந்த ஓட்டை வாங்குவாருன்னு. திமுக ஓட்டை கண்டிப்பாக வாங்குவார். ஆனால் அது நிறைய பேர் எதிர்பார்க்குற அளவுக்கு சேதாரம் வராது. மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய ஓட்டுக்கள் தான் போகும். அதுதான் அதனுடைய அமைப்பு.